அதாவது பீரியட்ஸ் டைம்ல மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம். ஆனா பெண்கள் சாதாரணமா எடுத்துக்கிட்டாவே எனக்கு மூட் ஸ்விங்ஸா இருக்கு, நீ பேசாத அப்படின்னு எப்ப பாரு கடுகடுன்னு பேசுறது என்ன சொன்னாலும் மூட் ஸ்விங்ஸ்ன்றா, எனக்கு என்ன பேசுறது தெரியல, எதை பேசினாலும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறா. யாருக்குமே ஒரு டாக்ஸிசிட்டியை டாலரேட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கக்கூடாது. அது நார்மல் கிடையாது. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஆர் லவ் பண்ணும்போது இன்னொருத்தவங்களோட இருக்கிறது அவங்க சொல்ற காமனான ஒரு விஷயம் என்னன்னா, நீ போர் அடிச்சு போயிட்ட. ஸ்ட்ரெஸ் நல்ல ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு. பிகாஸ் சில ஸ்ட்ரெஸ்கள் தனிமைப்படுத்தப்பட்ட மனிதர்கள் எப்படி இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்தோ அல்லது டிப்ரெஷன்ல இருந்தோ வெளியே வருது? இல்ல ஐ வாண்ட் டு டேக் அ பிரேக் அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வந்து இப்ப யாரை கேட்டாலும் நான் டிப்ரெஷன்ல இருக்கேங்க. அதாவது டிப்ரெஷனுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வித்தியாசம் தெரியாம பேசுறாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை டிப்ரெஷன்? ஸோ நீங்கள் விழுந்தீங்கன்னா உங்களோட விழுவை அதை காப்பாற்றும். இட் வில் ப்ரிவென்ட் யுவர் ஃபால். சமீபத்துல பல மக்கள் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ். நம்ம செய்திகள்ல பாக்குறதும் சரி, நம்ம நண்பர்களும் நம்ம பெற்றோர்களும் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் விஷயமாவே நிறைய பகிர்ந்துப்பாங்க. அது யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாது. ஸோ அந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம டாக்டர் வசந்த் ரங்கநாதர் சார் கிட்ட தான் பேசணும். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது சொசைட்டில அதிகமாயிட்டே வருது சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையனை பொண்ணு லவ் பண்றாங்கன்னா பொண்ணு டாக்ஸிக்காவோ இல்லை பையன் டாக்ஸிக்காவோ இருக்கிறாங்க. இதனால அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியவும் வர முடியாம அவங்க காதலிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவும் அங்கே இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல என்ன சார் பண்ணலாம்? ரைட். ஃபர்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் ஆகும்போது நிறைய வார்னிங் சைன்ஸ் இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப் திடீர்னு டாக்ஸிக்காக மாறுறது இல்லை. அது ஒருத்தரோட ஒரு சுபாவமாகவே இருக்கும் போது அதுலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் தான் இந்த டாக்ஸிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆகவோ இல்லை ஒரு அக்வைண்டன்ஸ் ஜோனில் இருக்கிற டைம்லேயே அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிறது பெட்டர். அதாவது ஒருத்தருக்கும் ஒரு லெவல் ஆஃப் டாலரன்ஸ் இருக்கும். ஒருத்தரால் ஒரு சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்றது பொதுவாக அது ஒரு யூனிவர்சலாக ஒரே லெவல்னு கிடையாது. சில பேருக்கு சகிப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்கும், சில பேருக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். இது எல்லாமே வேறுபட்டு ஒரு மனுஷனுக்கும் டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் வரக்கூடியது தான் இது. ஸோ உங்களோட டாலரன்ஸ் லெவலை பொறுத்துக்கிட்டு நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை அசஸ் பண்ணணும் பிஃபோர் என்டரிங் இன்டு அ கமிட்டட் ஜோன். ஸோ கமிட்மெண்ட்டோ இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் டீப்பராக போகிறதுக்கு முன்னாடி அந்த அசஸ்மெண்ட்டை எடுத்துட்டு உங்களுக்கு நிறைய ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் தெரியுதா, இந்த நபர் உங்களுக்கு ஏற்றவரா இல்லையா, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டிஸ் இவருக்கிட்ட எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறது போத் ஆஸ் அ பாய் ஆர் அ கேர்ள் அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஃபர்தராக எடுத்துகிட்டு போகிறதா இல்லையாங்கிறத டிசைட் பண்ணுறது நல்லது. பட் அது மீறி நம்ம ஒரு லெவலில் ரீச் ஆகிட்டோம், அந்த அசஸ்மெண்ட் எங்களால் பண்ண முடியல, இல்லை அந்த அசஸ்மெண்ட்டை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், இப்போ தான் என்னோட ட்ரூ செல்ஃப் தெரியுது அப்படின்னு வரும்போது யாருக்குமே ஒரு டாக்ஸிசிட்டியை டாலரேட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கக்கூடாது. அது நார்மல் கிடையாது. ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று டு சீக் ஹெல்ப். அதாவது நீங்களும் உங்கள் பார்ட்னரும் ஒரு மனநல மருத்துவரையோ இல்லை சைக்காலஜிஸ்டையோ அணுகி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இங்கே நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் இங்கே ரிலேஷன்ஷிப்ஸில், இதனால இமோஷ்னலாக ஐ எம் கெட்டிங் ஹர்ட், எப்படி நீங்கள் ஹர்ட் ஆகிறீங்க, என்ன இமோஷனல் சேஞ்சஸ் உங்களுக்குள்ளே வருது அப்படிங்கிறத பகிர்ந்துக்கலாம். ஸோ அப்போ நம்மளோட இண்டிவிஜுவல் 1-on-1 we கேன் அசஸ் பண்ணலாம். இது உங்களை ரொம்ப தாக்கம் வருதா, மன நோய் சார்ந்து போறீங்களா, மன அழுத்தம் வர போறதா அப்படிங்கிறத நம்மளால அசஸ் பண்ண முடியும். 2வது இல்லை ஐ வாண்ட் டு டேக் அ பிரேக் அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வந்து ஒரு பாஸ் அந்த ரிலேஷன்ஷிப் பட்டன் ஹிட் பண்ணிட்டு
you can decide on the next course of action. இப்போ இந்த டாக்ஸிசிட்டில வர இந்த டிப்ரெஷன்லாம் இருக்குல்ல சார், அப்ப அந்த டைம்ல என்ன பேசிப்பாங்கன்னா கப்பிள்ஸ், இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு நம்ம தள்ளியே இருப்போம். ஆனா வந்து நிறைய பேர் இந்த இன்ஸ்டாகிராம்ல சரி சமூக வலைத்தளங்கள்ல வர கருத்து என்னன்னா, நீங்க தூரமா பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா திருப்பி சேர்றது கஷ்டம், நீங்க பேசிட்டே இருக்கணும், பேசிட்டே இருந்தா பிரச்சனையை சால்வ் பண்ணும் அப்படின்றாங்க. இது ரொம்ப குழப்பமாவே இருக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு இடையில. கரெக்ட். இது நான் சொன்னது வந்து அந்த பேச்சு வார்த்தைகள் அதை தாண்டி போற ஒரு சூழ்நிலை. கண்டிப்பா ஒருத்தரோட இமோஷன்ஸும் உங்களுக்கு ஹர்ட் ஆகுது, உங்களால இதை ஏத்துக்க முடியல அப்படிங்கிறத நீங்க கன்வே பண்ணாதான் உங்க பார்ட்னருக்கு நிறைய டைம் புரியும். ஏன்னா நிறைய டைமுக்கு நம்மளுக்கு அந்த ஒரு சோஷியல் கியூவை பிக்கப் பண்ண முடியாம இருப்பாங்க. ஸோ என்னோட செயல்கள் வந்து உங்களை இமோஷனலா ஹர்ட் பண்ணுது அப்படிங்கிறது அந்த ஆப்போசிட் பார்ட்னருக்கு தெரியாமலேயே இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட செல்ஃபை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், உங்களால் பண்ண முடியலன்னா ஒரு மனநல மருத்துவர் அணுகி அதை பற்றி நீங்கள் 2 பேரும் ஒரு தேர்ட் பர்சன், ஏன்னா அவர் ஒரு நியூட்ரலான ஒரு நபர், எந்த ஒரு சைட்ஸும் எடுக்காமல் 2 பேரோட இதையும் கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டு உங்களோட அந்த ஷேரிங்க்கு எனேபிள் பண்ணுவார். அப்படி உங்களால் பண்ண முடியும், என்னாலே நானே பேசுவேன் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட பார்ட்னரோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நீங்கள் பேசி, எனக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்கு, என்னோட இமோஷனல் டேமேஜஸ் இவ்வளோ ஆகுது, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல ஹாப்பினஸை மீறி டாக்ஸிசிட்டி தான் நிறைய ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறத யூ ஷுட் டெஃபினெட்லி புட் ஃபார்வர்ட். அந்த கம்யூனிகேஷனை தாண்டியும் இது நீடிக்குது, அந்த பிஹேவியர் மாறலை, இல்லை அந்த மாறுறதுக்கான எந்த விதமான எஃபர்ட்டும் உங்கள் பார்ட்னர் போட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் சொன்ன இந்த பிரேக் வர்ஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஆல்வேஸ் டு கம்யூனிகேட் யுவர் ஃபீலிங்ஸ். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்கும்போது என்னன்னா, இப்போ யாரை கேட்டாலும் நான் டிப்ரெஷன்ல இருக்கேங்க, அதாவது டிப்ரெஷனுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வித்தியாசம் தெரியாம வந்து பேசுறாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை டிப்ரெஷன், வாட் இஸ் மீன் பை ஸ்ட்ரெஸ்? வெரி குட் கொஸ்டின். இது நிறைய டைம் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஐ எம் டிப்ரெஸ்ட், நான் மனநலம் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கேன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த டிப்ரெஷனுங்கிறது ரொம்ப ஒரு காமன் வேர்டாக மாறிடுச்சு. பட் சேட்லி டிப்ரெஷன் அவ்வளோ ஒரு காமன் இது கிடையாது, ஏன்னா அது ஒரு மனநோய். ஸோ டிப்ரெஷனுங்கிறது என்ன, உங்களோட பிஹேவியரல் சேஞ்சஸ், அதாவது சோகமாக இருக்கிறது, அழுக வருது, ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, பசி, சில பேருக்கு நிறைய பசிக்கும், சில பேருக்கு பசிக்கவே பசிக்காது, ஒரு ஐடியாஸ் ஆஃப் ஹோப்லெஸ்னஸ், எதுவுமே இல்லை ஃப்யூச்சரில், ஒரு டார்க் ஃப்யூச்சராக இருக்குது, இல்லை நான் இவ்வளோ நாள் வாழ்ந்து என்ன பண்ணேன், ஒன்றுமே இல்லை, எனக்கு என்னோட இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன், இல்லை இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து மீண்டு வரதுக்கான ஒரு முயற்சி என்னால் எடுக்கவே முடியாது, நோபடி இஸ் தேர் டு ஹெல்ப் மீ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ், சூசைடல் தாட்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் வந்து இது பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அதாவது ஒரு நாள் இருக்குது ஒரு நாள் இல்லை அப்படி இல்லாமல் தொடர்ச்சியாக நாள் கணக்கில் அது இருந்து உங்களோட யூஷுவல் லைஃப் ஸ்டைல், அதாவது உங்கள் ஃபேமிலி, ஆக்குபேஷன், பர்சனல், சொசைட்டி, இந்த மாதிரியான எல்லா சர்க்கிள்ஸ் ஆஃப் லைஃப்லையும் அதோட பாதிப்பு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா அது மன அழுத்தமாகும். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம காமனாக எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியது தான். இன்ஃபேக்ட் சில ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் குட் ஸ்ட்ரெஸ், நம்ம யூஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நல்ல ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது. பிகாஸ் சில ஸ்ட்ரெஸ்கள், இப்போ ஒரு டெட்லைன் வருதுன்னா நம்மளால வந்து இப்போ ஒரு குழந்தைக்கு ஸ்கூலுக்கு 8:30 மணிக்கு இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு காலையில் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணும். பட் தட் ஸ்ட்ரெஸ் இஸ் குட், ஏன்னா அவருக்கு அப்போ மோட்டிவேட்டடாக அவர் இருப்பார். 8 மணிக்கு நம்ம கிளம்பணும், வேன் வந்துடும், குளிக்கணும், இது செய்யணும்னு அவரோட ரொட்டீனை பிளான் பண்ணுறதுக்கு அந்த டெட்லைன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால அதெல்லாம் யூஸ் ஸ்ட்ரெஸ். டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட பாதிப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து த ப்ரெஷர் வரக்கூடியது நம்மளோட அவைலபிள் ரிசோர்ஸஸை விட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது ஸ்ட்ரெஸ், ஒரு பேட் ஸ்ட்ரெஸ், நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல உண்டாகும். நான் சொன்ன மாதிரி இது வேற ஸ்பியர் ஆஃப் லைஃப்ல நீங்க போனீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மறந்துடுவீங்க. யூல் பி ஹாப்பி. ஒர்க்ல இருக்கும்போது தான் சார் ஒரே ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, வீட்டுக்கு வந்தா என் குடும்பத்தோட நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மன நோய் கிடையாது, அது டிப்ரெஷன் இல்லை. ஸோ அதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ல அடங்கும். இப்ப சமீபத்துல நான் கேள்விப்பட்டது என்னன்னா, எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணது, பசங்களும் சரி பெண்களும் சரி, முதல்ல படத்துல எல்லாம் காமிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து தன்னுடைய பிரச்சனையை ஷேர் பண்ணிப்பாங்க. இப்ப யாரு கேட்டாலும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, நான் தனியா இருக்கேன், எனக்குள்ளே நான் இது பண்ணிக்கிறேன், எனக்கு யாருக்கிட்டையும் என்ன சொல்றதுன்னு தோணல. ஸோ இப்படி இருக்கிற இந்த தனிமைப்படுத்தப்பட்ட மனிதர்கள் எப்படி இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்தோ அல்லது டிப்ரெஷன்ல இருந்தோ வெளியே வருது? வெரி குட். இப்போ
நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்லை நம்மளோட சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஒரு பெரிய பலமாக இருந்தது ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். வெளிநாட்டில் ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாக இல்லை இண்டிவிஜுவலாக இருக்கிற சூழ்நிலையில் நம்மளுக்கு இங்கே குடும்பம்னு ஒன்று இருந்தது. வீட்டுக்கு போனீங்கன்னா தாத்தா பாட்டி மாமா மாமி சித்தப்பா எல்லாரும் ஒரு ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும் போது நம்மளால அந்த வேலையும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் பகிர்ந்துக்க முடிஞ்சுது. இப்போ சூழ்நிலையினால நிறைய காரணம், பொருளாதார ரீதியாகவும் இல்லை குடும்பம் சுருங்கிக்கிட்டே வருது. இப்போ அம்மா அப்பா குழந்தைங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒர்க்காக ஒரு இடத்துக்கு வந்து அவங்க மட்டும் இருக்காங்க அப்படின்னு வரும்போது அந்த ஒரு சொசைட்டிங்கிற ஒரு கான்செப்ட், அந்த ஃப்ரெண்ட்ஸ் சோஷியல் சர்க்கிள்ங்கிறது குறைவாயிட்டே வருது. இப்படி இருக்கிற நபர்களுக்கு ஒன்று ஃபஸ்ட்டு நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். யூ ஹாவ் டு ரியலைஸ் ஃப்ரெண்ட்ஸ் சோஷியல் சர்க்கிள் இஸ் அ மஸ்ட். இப்போ உங்களுக்கு குடும்பம் சார்ந்து நபரோட எனக்கு இல்லை, எனக்கு அவ்வளோ சப்போர்ட் இல்லை, என்னோட ஏஜ் குரூப்பில் ஆள் இல்லை, இல்லை எனக்கு ஒரு வேவ் லென்த் மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் சொசைட்டியில் அந்த சர்க்கிள் அந்த வெப்பை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை வெளியில் தங்கிட்டு இருக்கிற இடத்துலையோ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சோஷியல் சர்க்கிளை உண்டாக்கிக்கிறது தான் ஒரு பெரிய பாதுகாப்பு. அது ஒரு வெப் மாதிரி. ஸோ நீங்கள் விழுந்தீங்கன்னா உங்களோட விழுவை அதை வந்து காப்பாற்றும். இட் வில் prevent your fall. ஆனா இப்ப இது சொல்றது எப்படி சொல்லி தப்பிச்சுக்கிறாங்கன்னா, நான் இன்ட்ரோவெர்ட் எக்ஸ்ட்ரோவெர்ட் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க, இன்ட்ரோவெர்ட் எல்லாம் யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்கன்னு ஒரு வார்த்தையை பிடிச்சு வச்சுட்டு எல்லாரும் பேசுறாங்க. ஸோ அந்த இன்ட்ரோவெர்ட் இதை பழகிதான் ஆகணுமா கட்டாயமா? கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டுங்கிற பர்சனாலிட்டி குணங்கள் வந்து ரொம்ப வருஷமா எல்லார்ட்டையுமே இருக்கு. இது வந்து ஒரு புது கான்செப்ட்னு கிடையாது. பழைய காலத்துலயுமே நீங்க நான் சொன்ன மாதிரி இந்த கூட்டு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் பேசாமலே இருப்பாரு, அமைதியா எல்லாம் நடக்கிறத கவனிப்பாரு, சிந்திப்பாரு. அந்த மாதிரி நம்மளோட ஒரு ஒரு குரூப்பாக தான் நம்ம வாழ்ந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் காலகட்டத்திலேருந்து சிவிலைசேஷன் தொடங்கினதுலேயே நம்ம ஒரு சொசைட்டியாக தான் நம்ம இருந்திருக்கோம். ஸோ உங்களை மாதிரி உங்க கருத்துக்களை ஏற்றுக்கக்கூடியவங்க இல்லை உங்களை மாதிரியே இன்னொரு ஒரு இன்ட்ரோவர்ட் எங்கேயாவது இருப்பாங்க கண்டிப்பா. ஸோ உங்க வேவ் லென்த் மேட்சிங்கா இருக்கு. இப்பதான் உங்களுக்கு சோஷியல் சர்க்கிள்ஸ்ல நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, நிறைய வகைகள் இருக்கு டு ஃபைண்ட் சம்படி லைக் யூ. நிறைய டைம் நம்மளுக்கே தெரியாது நம்மள ஒரு மாற்றம் வருது அப்படின்னு. இப்போ இன்னொருத்தர் கேட்கும் போது ஏன் நீங்க சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு தோணும், ஓ நம்ம சோகமா இருக்கோம் அப்படின்னு. ஸோ அந்த கேட்கறதுக்கான ஒரு அக்வைண்டன்ஸாவது நீங்க டெவலப் பண்ணிக்கணும். இப்போ இந்த அக்வைண்டன்ஸ் பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேர் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஆர் வந்து லவ் பண்ணும்போது இன்னொருத்தவங்களோட இருக்கிறது வந்து அவங்க சொல்ற காமனான ஒரு விஷயம் என்னன்னா, நீ போர் அடிச்சு போயிட்ட, நீ சரியா கேர் பண்ணல, அவங்க வந்து நல்லா பேசினாங்க அப்படின்றது. இல்லைன்னா ஒரு லவ் பிரேக்கப் ஆன உடனே பாத்தீங்கன்னா அங்க ஹீல் பண்றதுக்கு ஒரு நபர் வருவாரு, அவர் பேசுவாரு, அவங்க லவ் பண்ற மாதிரி இருக்கும், கடைசியில பார்த்தா அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய நடக்குது. ஸோ இது ஆக்சுவலி இது எப்படி ஓவர் கம் பண்ணி வருது, இவங்க இப்படிதான் நம்மளை ஹீல் பண்ணதான் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுலாம் எந்த மாதிரி சயின்ஸ் இருக்கு அதுக்கு? நீங்க இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் முழுமையா நீங்க டைம் எடுத்துக்கோங்க. எதுக்கு அந்த டைம் வேணும் அப்படின்னா, நிறைய டைம் ஒரு ரீபவுண்ட் ஃபினாமினா நீங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆயிடுவீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பாஸ். எதனால இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகலை? தவறுகள் ரெண்டு பக்கமும் இருக்கலாம், இல்லை ஒரு சைடே நிறையா இருக்கலாம். பட் யூஸ்வலாக ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுதுன்னா பர்சன்டேஜ் வேரி ஆகுமே தவிர பட் தவறுகள்ங்கிறது ரெண்டு பக்கமும் இருந்திருக்கும். ஸோ என்ன விதமான தவறுகள் நடந்தது, எது நம்மளுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒத்து வரலை, நம்ம என்ன மாற்றிக்கணும், இது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு லேர்னிங் கர்வாக எல்லாருமே யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு பாடம், அந்த ரிலேஷன்ஷிப் ஏன் வேலை செய்யலை அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கிட்டதுக்கு பிறகு அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகிறது தான் மெயின் லெசன். ஸோ அது நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே அடுத்த தவறுகள்லேருந்து நம்ம தவிர்க்கலாம். ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு மேரேஜுங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் இருக்கும்போது அந்த நபர்களுக்கெல்லாம் வந்து இந்த நல்லா பேசினாங்க, எனக்கு ஒரு இது கிடைச்சது அப்படிங்கறது வந்து அங்கேயே அது ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். பட் அந்த ரிலேஷன்ஷிப்பா அது மாறுதுன்னா the need and want is different. ஸோ அது வந்து யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எந்த விதமான ஒரு நீடோ இல்லை நீங்கள் நல்லா பேசினாங்க எனக்கு கம்ஃபர்டிங்காக இருந்தது அப்படிங்கிறது இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் ஃபார் அ ரிலேஷன்ஷிப். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டான ஒரு லைனை வரைஞ்சு அந்த பவுண்டரிக்கு நமக்குள்ளே இருக்கோமா, எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப்க்கு நம்ம 100% கமிட்டடாக இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு
அதை ப்ரொசீட் பண்றது பெட்டர். சமீபத்துல நான் பல நியூஸ்ல கேள்விப்படுறது என்னன்னா, இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் எதனால நடக்குதுன்னா, செக்ஷுவல் நீட்ஸை வந்து பார்ட்னர் பேசாமலே வந்து அதனாலதான் நான் அவங்க கிட்ட தேடி போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்து செக்ஷுவல் நீட்ஸ் அப்படின்னு பேசும்போது ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ இது சொல்லி கொடுக்கறதே இல்லை. இப்போ வரைக்கும் என்னன்னா யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லை அதை பத்தி. ஸோ இந்த அறியாமைனாலே பல விஷயங்கள் தப்பா நடக்குது. ஸோ இதுக்கு நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க. டெஃபினெட்லி செக்ஸ் எஜுகேஷனுங்கிறது போத் டு லேர்ன் சேஃப் ப்ராக்டிசஸ், டு லேர்ன் ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ், இது எல்லாமே வந்து ஸ்கூல்லேருந்தே தொடங்குறது பெட்டர். சைல்டு மஸ்ட் நோ என்னது நடக்குது அப்படிங்கிறது நம்மளை சுற்றி. பட் இந்த நீட்ஸ் அண்ட் வாண்ட், இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், டிரான்ஸ்பரன்சி. ஸோ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்னா உங்களோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுல எந்த விதமான தயக்கமும் உங்கள் சைடில் இருக்காது. அந்த அதர் பர்சனும் அதை ஏற்றுக்கிறதுக்கான எந்த விதமான ஒரு இதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ சப்போஸ் உங்களால் அது பண்ண முடியலன்னா ஃபஸ்ட்டு அந்த டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வாங்க. இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் அந்த டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்து உங்களோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆப்போனன்ட் பார்ட்னர்கிட்டேருந்து வரக்கூடிய கருத்துகளும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இன் எவ்ரி ரிலேஷன்ஷிப் தேர் ஆர் டூ பீப்புள். ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் அவங்களோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களது ஷேர் பண்ணும் போது இட் வில் பி அ கேட்வே ஃபார் தி அதர் பர்சன் டு ஓப்பன் அப். சார், இப்போ வந்து பெண்கள் பெரும்பாலும் சொல்றது என்னன்னா மூட் ஸ்விங்ஸ், அதாவது பீரியட்ஸ் டைம்ல மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம். ஆனா வந்து பெண்கள் சாதாரணமா எடுத்துக்கிட்டாவே எனக்கு மூட் ஸ்விங்ஸா இருக்கு, நீ பேசாத அப்படின்னு எப்ப பாரு கடுகடுன்னு பேசுறது வந்து பசங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்றது, என்ன சொன்னாலும் மூட் ஸ்விங்ஸ்ன்றா, எனக்கு என்ன பேசுறது தெரியல, எதை பேசினாலும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறா அப்படின்றாங்க. இந்த பக்கம் பொண்ணு கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, லாஜிக்கலாவே அவர் ஆன்சர் பண்றாரு, எமோஷனலாவே சொல்ல மாட்டாரு, இது இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லாம எனக்கு ஆறுதல் தர மாதிரி ஏதாவது சொல்லலாம்ல அப்படின்றாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயமே பசங்களும் புரிஞ்சுக்காம பொண்ணுங்களும் புரிஞ்சுக்காம அது நேரா போய் பிரேக்கப்ல போய் முடிஞ்சிருது. ஸோ இது என்னது அப்படிங்கறது ஆக்சுவலா நீங்க சொல்லணும். ரைட். பயாலாஜிக்கலாகவே விமெனுக்கு வந்து இமோஷனல் கோஷன்ட் ஹை அண்ட் அவங்களோட அந்த இமோஷனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து மந்த்லி சைக்கிள்ஸ் இருக்க டைம்ல அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கிறதுனால இமோஷனல் சேஞ்சஸ் ஆர் இமோஷனல் வல்னரபிலிட்டி இருக்கும். இது வந்து பயாலாஜிக்கலி சயின்டிஃபிக்லி ப்ரோவன் ஃபேக்ட். பட் அதே நேரத்தில் இது வந்து ரொம்ப பர்சிஸ்டண்ட்டாகவே இருக்குது. என்னால் இந்த அசோசியேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மென்சஸ்க்கு முன்னையோ பின்னையோ வர டைமோடு இல்லாமல் இது வந்து பொதுவாகவே இருக்குது. எனக்கு வந்து என்னோட இந்த சிடுசிடுப்போ அந்த இரிட்டபிலிட்டியோ ஒரு காரணம் கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை, ட்ரிகர் இல்லாமல். இப்போ நீங்கள் சொன்னது வந்து நிறைய டைம் அந்த ஆப்போசிட் பார்ட்னர் ஒரு ட்ரிகராக இருக்கலாம். அவங்க பேசுகிற விதம், அவங்க அணுகிறக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் அவங்கள ட்ரிகர் படுத்தி அவங்க இரிட்டபிலிட்டியை ட்ரிகர் பண்ணலாம். தென் இட் இஸ் ஃபைன், ஏன்னா அதுக்கு ஒரு காஸ் இருக்கு. பட் காஸே இல்லாமலே ஐ எம் ஃபீலிங் வெரி இரிட்டபிள், ஐ எம் ஃபீலிங் வெரி இமோஷனல் அப்படின்னா ஐ வுட் டெஃபினெட்லி சஜஸ்ட் நீங்கள் ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலை மீட் பண்ணி அதை அசஸ் பண்ணிக்கோங்க. எதனால, ஏன் இந்த இரிட்டபிலிட்டி பர்சிஸ்டண்ட்டாகவே இருக்குது, ஏன் ஒரு காரணமே இல்லாமல் இமோஷ்னலாக இரிட்டபிளாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய டைம் இது வந்து மற்ற ஆங்ஸைட்டியோ மன அழுத்தமோ அதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஒரு காரணம் இல்லாமல், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பயாலாஜிக்கலாக உங்களோட பீரியட்ஸ் டைமோ இல்லை வேறு ஏதாவது இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ரெஸ்ஸார்ஸ் இல்லாமலேயே எனக்கு அந்த இரிட்டபிலிட்டி இருக்குது அப்படின்னா இட் இஸ் டெஃபினெட்லி வர்த் சீயிங் அ சைக்காட்ரிஸ்ட். உங்க ரிலேஷன்ஷிப்ல பல சந்தேகங்கள், பல அதிரடிகள், இந்த மாதிரி சண்டை வந்துட்டே தான் இருக்கும். அதை யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனா அதுக்கு உண்டான சொல்யூஷன் நம்மளுடைய வசந்த் சார் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம அடுத்த பார்ட்ல ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற வீடியோவும் வரும். ஸோ மறக்காம காத்துக்கிட்டுருங்க.